வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பார்க்கிங். யுகே ஹைவே கோட்ல இருக்கிற பார்க்கிங் விதிகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? அத ரொம்ப சிம்பிளா, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆமாம், இந்த மஞ்சள் கோடுகள், ஜிக்ஸாக் கோடுகள், அடுக்கடுக்கா இருக்கிற சைன் போர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, அடடா, இங்க வண்டியை நிறுத்தலாமா கூடாதா அப்படின்னு ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வரும். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அந்த எல்லா சந்தேகத்தையும் நாம கிளியர் பண்ணிடலாம். சரி, இந்த டாபிக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா, முதல்ல பார்க்கிங்கோட கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் சேஃபா பார்க் பண்றதுக்கு ஒரு செக்லிஸ்ட், அதுக்கப்புறம் கண்டிப்பா நிறுத்தவே கூடாத இடங்கள், அப்புறம் சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல எப்படி பார்க் பண்றதுன்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு நல்ல பொறுப்பான ஓட்டுநரா எப்படி இருக்கிறதுன்னு முடிக்க போறோம். சரி வாங்க, நேரடியா முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். பார்க்கிங்கோட பொன் விதிகள். அதாவது இந்த கோடுகளோட மொழி என்ன, அது நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு டீகோட் பண்ணலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். மஸ்ட் நாட் அப்படின்னா ஹைவே கோட்ல போட்டிருந்தா அது சட்டம். அதை மீறினா நீங்க சட்டத்தை மீறுறீங்க, நோ காம்ப்ரமைஸ். ஆனா டு நாட் அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்வைஸ். இதையும் நாம சும்மா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு விபத்து நடந்தா நீங்க இந்த அறிவுரையை ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு கோர்ட்டில் உங்களுக்கு எதிராக இதை பயன்படுத்த முடியும். ஸோ ரெண்டுமே முக்கியம்தான். அடுத்து டபுள் எல்லோ லைன்ஸ். இது பார்த்துட்டீங்கன்னா வேற எந்த யோசனைக்குமே இடமில்ல. ரூல் 238 ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது, இங்க எந்த நேரத்திலும் வெயிட் பண்ணக்கூடாது, அவ்வளோலாம், ஃபுல் ஸ்டாப். பக்கத்துல டைம் போர்டு இருக்கா இல்லையான்னு எல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. சிம்பிள் ரூல், நோ எக்ஸெப்ஷன்ஸ். அடுத்து சிபிஜி, அதாவது கண்ட்ரோல்டு பார்க்கிங் ஜோன். இதை ஒரு பிரைவேட் பார்க்கிங் ஏரியா மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அந்த ஜோனுக்குள்ள நுழையும் போதே ஒரு பெரிய சைன் போர்டு இருக்கும். அங்கதான் எல்லா ரூல்ஸும் டைமிங்கும் எழுதியிருக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த பார்க்கிங் பேல மட்டும்தான் நிறுத்தணும். மத்த எங்க நிறுத்தினாலும் அது தப்பு. ரொம்ப சிம்பிள். சரி, ரூல்ஸை பத்தி பார்த்துட்டோம். இப்போ நாம வண்டியை நிறுத்தும்போது நம்ம பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பகுதி 2, பாதுகாப்பான பார்க்கிங் செக்லிஸ்ட். ஒவ்வொரு தடவையும் வண்டியை நிறுத்தும்போது இதை ஃபாலோ பண்ணா போதும். விதி 239 இந்த ஸ்டெப்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலையோரமா நிறுத்துங்க, இன்ஜின் லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக்கை நல்லா போடுங்க, கண்ணாடியில சுத்தி முத்தி பாருங்க, அப்புறம் டச் ரீச்ல கதவை திறங்க, கடைசியா பேசஞ்சர்ஸ்லாம் நடைபால பக்கமா இறங்குறாங்களான்னு பாத்துக்கோங்க. இது ஒரு பழக்கமா ஆகிட்டா ரொம்ப சேஃப். இப்போ ஒரு சூப்பரான சேஃப்டி டெக்னிக். இதுக்கு பேரு டச் ரீச். உண்மையா சொல்லணும்னா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்போ, அட, இவ்ளோ சிம்பிளான விஷயத்துல இவ்ளோ பெரிய பாதுகாப்பு இருக்கான்னு ஆச்சரியப்பட்டேன். நாம பொதுவா என்ன பண்ணுவோம், டிரைவர் சீட்ல இருந்தா வலது கையால கதவை திறப்போம். ஆனா அதுக்கு பதிலா உங்க இடது கையால, அதாவது தூரமா இருக்கிற கையால கதவை திறக்கணும். அப்படி பண்ணும்போது உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா திரும்பி நீங்க ஷோல்டருக்கு மேல பாப்பீங்க. அந்த ஒரு நொடி பார்வை பின்னாடி வர ஒரு சைக்கிளிஸ்டோட உயிரை கூட காப்பாத்தலாம். எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. சரி, இப்போ நாம பார்க்க போற இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கெல்லாம் வண்டியை நிறுத்தினா ஃபைன் மட்டும் கிடையாது, அது நமக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். பகுதி 3, முற்றிலும் நிறுத்தக்கூடாத இடங்கள். இந்த விதி 242 தான் பார்க்கிங்கோட அடிப்படை கொள்கைன்னு சொல்லலாம். எந்த கோடு, எந்த சைன் போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடியும் நீங்க வண்டியை நிறுத்த போற இடத்துல நின்னு உங்களே அந்த கேள்வியை கேட்கணும். நான் இங்க வண்டியை நிறுத்துறதால யாருக்காவது ஆபத்து வருமா, இல்ல யாருக்காவது தேவையில்லாத தடை ஏற்படுமா? இந்த ஒரு கேள்விக்கு இல்லேன்னு பதில் வந்தா மட்டும்தான் அங்க நிறுத்தணும். இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கவனமா பாருங்க. பாதச்சாரிகள் கடக்கிற இடம், முக்கியமா அந்த ஜிக்ஸாக் கோடுகள் போட்ட இடம், மோட்டர்வேயோட எமர்ஜென்சி லைன், டாக்ஸி நிக்கிற இடம், சைக்கிள் போற பாதை, அப்புறம் ரோட்டு நடுவுல இரட்டை வெள்ளக்கோடு போட்டிருந்தா, இந்த இடங்கள்லாம் நிறுத்துறத பத்தி யோசிக்கவே கூடாது. இது சட்டப்படி தப்பு. இந்த நம்பரை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. 10 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 32 அடி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 2 பெரிய கார் நீளம். நீங்க ஒரு ஜங்ஷன் பக்கத்துல பார்க் பண்ணும்போது குறைஞ்சது இந்த தூரமாவது இருக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப கிட்ட நிறுத்திட்டா அந்த ஜங்ஷன்ல திரும்புற மத்த டிரைவர்ஸ்க்கு ரோடு தெரியாது. அது ஒரு பெரிய விபத்துல போய் முடியலாம். அடுத்து நடைபாதை பார்க்கிங். லண்டன், ஸ்காட்லாண்ட்ல இது சட்டப்படி குற்றம். மற்ற இடங்கள்லயும் சைன் போர்டு அனுமதிச்சா தவிர இது தடை செய்யப்பட்டிருக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு வீல் சேர்ல போறவங்களோ இல்ல குழந்தைய தள்ளுவண்டியில கூட்டிட்டு போறவங்களோ நீங்க வண்டியை நிறுத்தினதால அந்த நடைபாதையை விட்டு மெயின் ரோட்டுக்கு இறங்கி போக வேண்டியிருந்தா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஓகே, பொதுவான விதிகளை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போலாம். அதாவது சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல எப்படி சரியா பார்க் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பகுதி 4. ராத்திரி நேரத்துல பார்க் பண்ணும்போது ஒரு முக்கியமான விதியை மறக்கவே கூடாது.
போக்குவரத்து போற திசைக்கு எதிரா ஒருபோதும் நிறுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? உங்க காரோட பின்னாடி இருக்கிற சிவப்பு ரிஃப்ளெக்டர்ஸ் பின்னாடி வர வண்டிகளோட ஹெட்லைட்ல பட்டு தான் தெரியும். நீங்க உல்டாவா நிறுத்தினா அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் தெரியாது. உங்க கார் இருட்டுல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்தா மாறிடும். அதோட 30 மைல் வேகத்துக்கு மேல உள்ள ரோடுகள்லயும் பனிமூட்டம் அதிகமா இருக்கும் போதும் பார்க்கிங் லைட்ஸை ஆன் பண்றது கட்டாயம். மலைப்பாதையில நிறுத்துறதுக்கு ஒரு சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. நீங்க மேல போற மாதிரி, அதாவது மேல் நோக்கி வண்டியை நிறுத்தினா ஸ்டியரிங்க நடைபாதையை விட்டு வெளியே திருப்புங்க. இதுவே நீங்க கீழ் நோக்கி நிறுத்தினா ஸ்டியரிங்க நடைபாதையை நோக்கி திருப்புங்க. எதுக்குன்னா, ஒருவேளை உங்க ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனா கூட கார் ரோட்டுக்குள்ள உருண்டு போகாம அந்த நடைபாதையே ஒரு தடையா இருந்து காரை நிறுத்திடும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது வெறும் விதிகளை பத்தி மட்டும் இல்ல, ஒரு நல்ல பொறுப்பான ஓட்டுநரா எப்படி நடந்துக்கிறதுங்கிறத பத்தி. இதுதான் பகுதி 5. ஒரு பொறுப்பான டிரைவரா இருக்கிறதுக்கு நாம எப்பவும் மத்தவங்கள பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். உதாரணத்துக்கு, ப்ளூ பேட்ஜ் வச்சிருக்கிறவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க இறங்கி ஏறுறதுக்கு வசதியா கொஞ்சம் தள்ளி நிறுத்தணும். அடுத்தவங்க வீட்டு வாசலை மறைக்காம பாத்துக்கணும். ரொம்ப முக்கியமா, ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் மாதிரி அவசர ஊர்திகள் போறதுக்கு நம்ம வண்டி ஒரு சின்ன தடையா கூட இருக்கக்கூடாது. இந்த மேற்கோளை கேளுங்க. நடைபாதையில் நிறுத்துவது பாதசாரிகள், சக்கர நாற்காலியில் இருப்பவர்கள், பார்வையற்றவர்கள் மற்றும் தள்ளுவண்டிகளுடன் செல்பவர்களுக்கு தடையாகவும் கடுமையான அசௌகரியமாகவும் இருக்கும். இந்த ஒரு வரி போதும் இந்த விதிகளெல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்க. இது நம்ம சமூகத்துல இருக்கிற மிகவும் பாதிக்கப்படக்கூடியவங்கள பாதுகாக்க தான். அதனால இனிமே நீங்க வண்டிய பார்க் பண்ணும்போது ஒரு செகண்ட் யோசிங்க. உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நான் நிறுத்தி இருக்கிற இந்த இடம் எனக்கு வசதியா இருக்கிறதுக்காக மட்டுமா, இல்ல இது உண்மையிலேயே இங்க இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பானதா? அந்த பதில்ல தான் ஒரு சாதாரண டிரைவருக்கும் ஒரு சிறந்த டிரைவருக்குமான வித்தியாசம் இருக்கு.